எடிசனின் ஒவ்வொரு மேற்கோளும் வெற்றிக்கான திறவுகோல். இறுதி வரை பாருங்கள், ஒன்றையும் தவறவிடாதீர்கள். 20வது, வெற்றி என்பது 1% புத்திசாலித்தனமான யோசனைகள் மற்றும் 99% கடின உழைப்பிலிருந்து வருகிறது. 19வது, நான் தோல்வியுற்றதில்லை. நான் வேலை செய்யாத 10,000 வழிகளை மட்டும் கண்டுபிடித்தேன். 18, அதை சிறப்பாக செய்ய வழி உள்ளது, அதை கண்டுபிடி. 17வது, நாங்கள் வெளியேறத் தேர்ந்தெடுக்கும் போதுதான் பெரும்பாலும் தோல்வி அடைகிறோம். 16, நம்மால் முடிந்த அனைத்தையும் நாம் செய்தால் நாம் உண்மையில் நம்மை ஆச்சரியப்படுத்துவோம். 15வது, புதிதாக ஒன்றை உருவாக்குவதற்கு ஒரு தெளிவான கற்பனை திறனும் நிறைய நிராகரிக்கப்பட்ட பொருட்களும் தேவை. 14வது, கடந்த காலத்தில் கவனம் செலுத்துவது சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதை தடுக்கிறது. 13வது, உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை வேண்டுமென்றால் முதலில் உங்களிடம் நிறைய யோசனைகள் இருக்க வேண்டும். 12வது, நான் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட வேலை செய்ததில்லை. எல்லாம் எனக்கு வேடிக்கையாக இருந்தது. 11, நான் எத்தனை பேரை முந்தினாலும் என்ன, நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். 10வது, எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான மிகச்சிறந்த வழி அதை உருவாக்குவதே ஆகும். 9வது, நான் சோர்வடையவில்லை, ஏனென்றால் ஒவ்வொரு தோல்வியுற்ற முயற்சியும் என்னை வெற்றிக்கு ஒரு படி நெருக்கமாக கொண்டு வருகிறது. 8வது, வாய்ப்பு பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகிறது, ஏனெனில் அது கடின உழைப்பு என்ற மாறுவேடத்தில் வருகிறது. 7வது, கடின உழைப்புக்கு மாற்றாக எதுவும் இல்லை. 6வது, தோல்வி என்பது மீண்டும் ஆரம்பிக்க வாய்ப்பாகும், இந்த நேரம் புத்திசாலித்தனமாக. 5வது, ஒரு கருத்தின் மதிப்பு அதனை பயன்படுத்துவதில் தான் உள்ளது. 4வது, உங்கள் மதிப்பு நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதில்தான் உள்ளது, உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதில் அல்ல. 3வது, நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் செயல்களில் வெளிப்படும். 2வது, நான் உலகுக்கு என்ன தேவை என்பதை கண்டுபிடித்து அதனை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றேன். 1, நீங்கள் எல்லாவற்றையும் முயற்சித்ததாக தோன்றினாலும் நீங்கள் ஆராயாத ஒரு பாதை எப்போதும் இருக்கும். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி நண்பா. இது போன்ற பயனுள்ள பதிவுகளை பார்க்க விரும்பினால் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த வரிகளை கமெண்ட் செய்யுங்கள். நன்றி நண்பா.